புரியுதுங்களா? சத்தமா வெளியே சொல்லலாமா? ஹல்லேலூயா. ஜனங்கள் மோசே பரீட்சை பார்த்தார்கள். என்னாச்சு? மரித்தே போனார்கள், செத்தே போயிட்டாங்க. நீ தான் பாஸ்டா, நீ தான் பேசுறியா அப்படின்னு கேட்டாங்க. அப்படின்னா ஆண்டவர்கிட்ட மோசே என்ன சொன்னார்? நீங்களே பேசுங்க அவங்க கிட்ட. அவர் பேச ஆரம்பிச்சார். பேசணும் அவன் பேசுறான். அத்தனை பேர் மரித்து போனாங்க, பொத்திருக்கே வந்துட்டான். இப்ப இஸ்ரவேல் மக்கள் எழுந்து என்ன சொன்னாங்க? நீ பேச. ஆண்டவர் சொல்றாங்க நீ பேசாதீங்க, மோசே பேசுற. அவர் பேசுற மரித்து போனார். ஆகவே நிற்கிறேன் சொல்லுகிற நீங்கள், ஆடிஷன் பண்ண போகிற நீங்கள், நீங்க தான் வாசிக்கணும். பேலன்ஸ் நீங்க தான் வாசிக்கணும். எப்படி இருக்கு? நிற்கிறேன் என்கிற ஆடிஷன் பண்ண போகிற நீங்கள் விடாதபடி எச்சரிக்கையா இருங்கள், காலம் கொடிது. சத்தமானே சொல்லவா? ஹல்லேலூயா. கொடிதான காலத்துக்குள்ள வந்திருக்கிறார். இனி யுத்தங்கள் ஒழியாது, வியாதி ஒழியாது, பஞ்சம் ஒழியாது. நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இனி வருகிற காலங்களில் பஞ்சம் தீராது, தொடர்ந்து ஒவ்வொரு தேசம் வந்து கொண்டே இருக்கும். யுத்தங்கள் ஒழியாது. அடுத்தது வியாதி மருந்தை கண்டுபிடிக்க முடியாது. இந்த வியாதிக்கு ஒரே ஒரு மருந்து எது அப்படின்னா கர்த்தருடைய அபிஷேகம். இந்த அபிஷேகம் பெற அவ்வளவு கீழே விழுந்துரும். அது சபையானாலும் மார்த்தட்டுகிற எந்த பெரிய சபை எப்படிப்பட்ட ஆள கொம்பனா இருந்தாலும் சரி கீழே விழுந்துருவான். ஏன் தெரியுமா? அதுக்கு ஒரே ஒரு மருந்து கர்த்தருடைய அபிஷேகம். ஆமென். சத்தம் வரையில சொல்லணும். ஹல்லேலூயா. ஆமோஸ் தீர்க்கதரிசி புத்தகம் 5ஆம் அதிகாரம் 4-5 வாசிக்கிறோம். கர்த்தர் இஸ்ரவேல் வம்சத்தாரிலே சொல்லுகிறது என்னவென்றால் என்னை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். பெத்தேலை தேடாதீர்கள், கில்காலில் சேராதீர்கள், பெயர்சபாக்கு போகாதீர்கள். ஏன்? கில்கால் சிறையிருப்பாய் மாறிட்டு பெத்தேல் பாழான ஸ்தலமாய் மாறிவிட்டது. கர்த்தரை தேடுங்கள், ஆமென், அப்பொழுது நீங்கள் பிழைப்பீர்கள். டிவி தீர்க்கதரிசிகள், ஆமென். அந்த ஐயா பேசினாதான் அவ்வளவுக்கு ஒரு நினைப்பாரு. டிவியை திறந்து கொடுத்த கூட்டமெல்லாம் இருக்குது. அக்கப்போர் பண்ணாங்க. அலையில சொல்லாமா? அல்லேலூயா. ஆகவே பெத்தேலை தேடாத. சில சமயங்கள் ஒரு பாஸ்டர் போடுவாங்க, அந்த பாஸ்டர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போயிடுவார். போயிட்டாருன்னா இவங்க அங்க போயிடுவாங்க. எங்க அவருக்கு சபை போடாது, விக்கிரக ஆராதனை. நீங்க பெத்தேலை தேடாதீங்கள், கில்காலை சேராதீங்கள். ஏன்? பெத்தேல் அப்பத்தின் வீடு, ஆசீர்வதிக்கப்பட்ட வீடு, தேவனுடைய ஸ்தலம், அங்க போகாது என்றார். என்ன காரணம்? மேலகிற 2வது வாசிங்க. இஸ்ரவேல் என்னும் கன்னிகை விழுந்தான், அவள் இனி ஒருபோதும் இந்த காலகட்டங்களில் நிற்கிறேன் என்று சொல்லுகிற நீ விழாதபடி எச்சரிக்கையாயிரு. காரணம், கன்னிகை விழுந்தார். கன்னிகை கற்புக்கரசி, கரைப்படாதவள். இஸ்ரவேல் மக்கள் கரைப்படாதவர்கள். 7 மணி ஆறாதுன்னா 7 மணிக்கு உள்ள இருக்கிறதா கற்புக்கரசி. இந்த சபையோட சொல்லுவாங்க, நீ இந்த அது போனா போன்னு சொல்லுவ. நல்ல ஜாதகம் சொல்லுவார், 400 பண்ணி வைக்கிறதை விட 4 ஆடு மேய்ப்பான்னு சொல்றாரு. அது அன்னோனிய சொல்லாத நல்ல ஜாதகம் சொல்றாரு. ஆமென். அல்லேலூயா சொல்லமா? ஏன்? இஸ்ரவேலின் கன்னிகை விழுந்தார். பரிசுத்தம் விழுந்தது, வெண்வஸ்திரம் விழுந்தது, நேரம் விழுந்தது. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ சொல்றா, நீ என்னை கொன்று போட்டாலும் நான் என்ன பண்ண மாட்டேன், சிலையை வணங்க மாட்டேன். இவன் தான் கன்னிகை. ஆமென். அல்லேலூயா சொல்லமா? 7 மடங்கு அக்கினினாலும் சிலை வணங்க மாட்டேன். என் பிரமாணம் சொல்லுகிறது. என் ஆராதனை நேரத்தை மிஸ் பண்ணக்கூடாது. என் மஸ்தரம் 2 மணி நேரம் ஆராதனை நேரம். அந்த 2 மணி நேரத்தை ஆண்டவர் கொடுக்கும் மனது இல்லாம எக்கச்சக்கமான துரோகிகள் இருக்கிறார்கள்.
தன் வஸ்திரங்களிலே பாழ்படுத்துகிறவர். ஊழியக்காரர் சொல்றது இன்பணி நேரம் நம்ம கொடுக்கல, 2 மணி நேரம் தன் வஸ்திரத்தை என்ன பண்ண முடியல, தானமாக கொடுக்க முடியல. அப்ப எதை கொடுப்பா? இந்த காலம் என்ன? ஆபிரகாம் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபு தேவனுமாய் கர்த்தர்னு சொல்லி ஆராதிக்கிறமே. ஏன்? அவர் விசுவாச தகப்பன். அந்த விசுவாசத்துக்குள்ளே நான் கடந்து போக வேண்டும். ஈசாக்கு தன்னை அர்ப்பணித்தான், கீழ்ப்படிதலை நான் கற்றுக்கொள்ள வேண்டும். யாக்கோபு ஜெபித்தான், நான் ஜனங்களாய் மாற வேண்டும். ஆகவே இந்த 3 பிதாக்கள் கூட எனக்கு அருகதை இருக்கும். அருகதை இல்லாத நான் ஆராதிக்க கூடாது. ஆபிரகாமை கூப்பிடுவதற்கு எனக்கு அருகதை வேண்டும். ஏன்? நான் விசுவாசிக்கணும். எதை? என் சம்பளத்தை நான் விசுவாசிக்க கூடாது, என் வருமானத்தை நான் விசுவாசிக்க கூடாது, எனக்கு தொழிலை நான் விசுவாசிக்க கூடாது. ஏன்? விசுவாசம் கற்றிருந்து வர வேண்டும். நான் தேவனை விசுவாசிக்க வேண்டும். இவங்க தேவனுடைய பிள்ளைகள். நீ கடுகு என்ன எது வேணாலும் புருஷனை பார்க்க கூடாது. யாரு பார்க்கணும்? அப்படி பார்த்து ஒண்ணு போய் கல்யாணம் பண்ண கூடாது. எனக்கு 5 மூட்டை 60 கொடுத்தாதான் குடும்பம் நடத்த சொல்ல பொண்ணு இருக்காங்க. எத்தனை மூட்டை? மூட்டை என்ன தெரியாது அவனுக்கு. ஆனா 5 மூட்டை 60 வேணும். அப்பதான் சபையில குடும்பம் நடத்துமா. அப்ப இது யார் பிள்ளை இல்ல? ஆபிரகாம் பிள்ளை இல்ல. இது இவ ஆபிரகாம் குமாரத்து கிடையாது. விசுவாசிகளுக்கு நீ பிள்ளையாயிரு. கண்ணிகை விழுகுதா அப்படின்னா உன் பிரதேசம் விழுகிறது. இனி ஏராளமான கர்த்தருடைய பிள்ளைகள் கீழே விழுகிறார்கள், அக்கிரமத்தில் விழுகிறார். ஏன்? சரியாய் தன் நிலையில் நிற்பதில்லை. நாளைக்கு பார்த்துக் கொள்ளலாம் ஆராதனை, அடுத்த வாரம் பார்த்துக் கொள்ளலாம் ஆராதனை. இப்படி பல விதங்களிலே தன்னை விற்று போடுகிறார்கள். அல்லேலூயா சொல்லமா? அல்லேலூயா. இந்த ஆமோஸ் தீர்க்கதரிசி, ஓசியா இருவரும் ஒரு காலகட்டங்களில் ஒரே விதத்தில் தீர்க்கதரிசி உரைத்தவர்கள். ஓசியா தீர்க்கதரிசி, ஆமோஸ் பல ஜாதிகளுக்கு உரைத்தவன். ஓசியா இஸ்ரவேல் தேசம் மாத்திரம் உரைத்தான். இந்த 2 புத்தகங்கள் ஒரு ஒற்றுமை இருக்கிறது. இந்த ஆமோஸ் பிறப்பில் அவர் சொல்லுகிறார், நான் தீர்க்கதரிசியும் அல்ல, தீர்க்கதரிசி குடும்பத்தை சேர்ந்தவனும் அல்ல. இவன் ஒரு ஆடு மேய்க்கும் தொழில் அவனுக்கு இருந்தது. இவன் ஊர் தெக்காவுடன் எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா சொல்லலாமா? 7ஆம் அதிகாரம் 14 வாசிக்கலாமா? நான் தீர்க்கதரிசியும் அல்ல, புத்திரனும் அல்ல, நான் மந்தை மேய்க்கிறவன். காட்டத்தி பழங்களை பொறுக்கிக் கொண்டிருந்தான், விற்றுக் கொண்டிருந்தான். அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் ஸ்தோத்திரம். ஆகவே வேதம் சொல்லுகிறது கன்னிகை கீழே விழுகிறார். இன்றைய காலகட்டங்களில் எத்தனையோ சபைகள் கீழே விழுகிறது, பரிசுத்தம் கீழே விழுகிறது, தீர்க்கதரிசிகள் கீழே விழுகிறார்கள். கொஞ்ச காலத்துக்கு பிற்பாடு தன் பிரதேசத்தை மாற்றிக் கொள்கிறார்கள், வஸ்திரங்களை மாற்றிக் கொள்கிறார்கள். உரைத்தது உண்மையாய் இருக்க முடியவில்லை, கடுமாறுகிறார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். 5ஆம் அதிகாரம் அதுல 1 வாசிங்க. கவர்னார் ஆண்டவர், அழுகிறாரு. ஏன்? பரிசுத்தம் விழுகிறது, பிரதேசம் விழுகிறது, அபிஷேகம் விழுகிறது, காலை ஆராதனை விழுகிறது. அடுத்த நாள் பார்த்துக் கொள்ளலாம் என்கிற எண்ணம். ஆனா புலம்புறாரு, அழுகிறாரு ஆண்டவர். இப்ப 5-6 வாசிங்க. எதற்கு இது சேர வேணாம், ஏன் தேட வேணாம் சொன்னாரு? 7-9 வாசி. ஈசாக்கின் மேடைகள் பாழும், இஸ்ரவேலின் பரிசுத்த ஸ்தலங்கள் அவாந்தரமும் ஆக்கப்படும். நான் எரேமியாவின் வீட்டாருக்கு நான் யோசித்த இடங்கள் பாழாக்கப்பட்டது. தரிசனம் சொல்லுகிற இப்ப தரிசனம் சொல்வது கிடையாது, வெளிப்பாடு சொல்லுகிற வெளிப்பாடு சொல்வது கிடையாது. எத்தனையோ தீர்க்கதரிசி பூமியில் எழுப்பினார்கள். எங்க தரிசனம் சொல்றவங்க எங்க? வெளிப்பாடு சொல்றவங்க எங்க? ஆவிதாரமன் எங்க போயிட்டாங்க? இந்த வாரம் ஆவிதாரமன், அடுத்த வாரம் இந்த வண்டி ஸ்டார்ட் ஆன ஒரு சத்தம் வரும், திடீர்னு ஸ்டார்ட் பண்ணி மணி விட்டுடும். அந்த மாதிரி இப்போ இந்த வாரம் சும்மா ரைட்டா கை தட்டுது, அடுத்த வாரம் அது கூட கிடையாது, அதுக்கு அடுத்த வாரம் சுத்தமா போயிடும். ஒரு காரியம் உங்களுக்கு சொல்றேன். இந்த பாப்பா இங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க. இந்த பாப்பா அடுத்த லேட்டா வருது, லேட்டா வந்து பின்னாடி உட்காராங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த பாப்பாவுக்கு நியமிக்கிட்ட தூதன் கீழே இறங்கி வந்தாருன்னா
அந்த இடத்துல போய் ஆசீர்வதிக்க மாட்டான். இங்க பார்த்து மேல போயிடுவோம். சபைக்குள்ள தான் உட்கார்ந்து இருக்குது. லேட்டா வந்து பின்னாடி உட்கார்ந்துச்சு இந்த வாரம். இந்த அம்மாவுக்காக கர்த்தர் தூதன் அனுப்பிச்சிருப்பாரு. அந்த தூதன் நன்மை கொண்டு வருவான். கொண்டு வர இந்த இடத்துல இல்லை, அவன் நேரம் போயிடுவான், அங்க போக மாட்டான். இது வசனம் சொல்லிட்டா உனக்குள்ளதை யார் சொல்லுது? சத்தமா சொல்லு. உனக்குள்ளதை சாதத்தை இழந்து போனவன் யூதாஸ். உனக்குள்ளதை இழந்து போயிடாத. இந்த இடத்துல நீ உட்கார்ந்து அந்த இடத்துல நீ உட்காரணும். ஆயத்தமா வந்து தாமதமாய் போச்சு பின்னாடி உட்கார்ந்துனா உனக்கு அறிய நான் நன்மை கிடைக்காது. அவ்வளவு இருக்கு பைபிள்ல. ஆமென். சத்தமாவே சொல்லமா. அல்லேலூயா. காலங்களிலே அது பாடாத ஸ்தலமாய் மாறிவிட்டது. எதற்கு பாடாத ஸ்தலம்? இங்க ஒரு ஸ்தலத்தில் இருப்பாங்க, அவங்க ஒரு சபையோட கரிசல் வச்சிருப்பாங்க, ஒரு ஊழியரோட கரிசல் வச்சிருப்பாங்க, அங்க ஜெபம் பண்ணிப்பாங்க, அங்க காணி கொடுப்பாங்க. அது பெத்தேல். இப்ப பெத்தேல் என்ன பண்ணது? ஏன் பாழாய் போச்சு? ஜனங்க ஒரு இடத்துல இன்றைக்கு எல்லாம் ஒவ்வொரு இடத்துல ஒரு காரியம் வச்சிருக்கிறாங்க. தனியா கொண்டு ஒரு மொழிக்காரர் ஜெபம் பண்ணிப்பாங்க. தவறு. ஆமென். என்னை தேடுங்கள். கீழே வாசிங்க. நாலஞ்சு ஓசியா 5ஆம் அதிகாரம் 4-5 வாசிங்க. ஆமோஸ் ஆமோஸ். கர்த்தர் இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு சொல்கிறது என்னவென்றால் என்னை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். ஓசியா இப்போ ஓசியா 8-5 வாசிங்க. அது பதில் கிடையாது பாருங்க. இப்ப கன்றுக்குட்டி எங்க போச்சு? கன்றுக்குட்டி போயிடுச்சு. எரேமியா காலத்துடைய பாவங்கள் பெருகிவிட்டது. ஆகவே நீ அங்க போகாதென்ற. ஆமென். சத்தமா 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 2ஆவது வசனம் வாசிப்போம். நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக ஒரே புருஷனுக்கு பொண்டாட்டி நீங்க. நான் அடுத்த மூஞ்சி திரும்பி பார்க்க கூடாது. சத்தமா வெளியே வரலையா? ஆமென். அடுத்த மூஞ்சி என்ன பண்ண கூடாது? உன் புருஷன் யாரு? ஆமென். நான் சொல்ல பவுல் சொன்னேன். ஆமென். அவன் போய் தெரியும். வாசி. முதல்ல வாசி. நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்ற ஒரே புருஷனுக்கு, அவன் ஒரே புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறார். ஆகவே உங்களுக்காக வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். ஆமென். ஒரு ஊழியக்காரன் பணியிடத்தில் வைராக்கியம் கொள்ளுகிறான் இரவும் பகலும். ஏன்? என் ஜனங்கள் கெட்டு போய் விடுமோ? என் ஜனங்கள் தவறி விடுவார்களோ? எத்தனையோ சுவிசேஷங்கள் பூமியில் இறங்கிவிட்டது. என்னென்ன உபதேசங்கள் இறங்கிவிட்டது. பல விதங்களிலே இறங்கிவிட்டது. நம்பாதீங்கள். அப்போஸ்தல உபதேசம் இருக்கிற எந்த சபையும் எந்த காற்றுக்கும் அசையாது. மனுஷனுடைய உபதேசங்களை சரி சாய்க்காதீங்க. பக்தி வைராக்கியம் கொண்டிருக்கிற பவுல் சொல்றார், ஒரே புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறோம். ஒரு பெண் வெளிப்படுத்த எழுதப்பட்டிருக்கிறது 12ஆம் அதிகாரத்தில். அவள் பாதங்களில் சந்திரன் இருந்தது, அவளுடைய மார்பிலே சூரியன் இருந்தது, அவள் தலையில் 12 நட்சத்திரங்கள் இருந்தது. 12ஆம் அதிகாரம். ஒரு பெரிய அடையாளம் வானத்தில் காணப்பட்டது. ஒரு ஸ்திரீ சூரியனை அணிந்திருந்தார். அப்படின்னா கிறிஸ்துவை ஒரு சபை அணிந்து கொள்ள வேண்டும். ஒரு குடும்ப பெண் கிறிஸ்துவை அணிந்து கொள்ள வேண்டும். சூரியன் கிறிஸ்து நீதியின் சூரியன் அணிந்திருந்தார். அப்படி அணிந்திராத எந்த குடும்பம் கீழே விடும், எந்த சபையும் கீழே விடும். சூரியன் அணிந்திருந்தால் அவருக்கு என்ன தெரியும்? வீடு தெரியும், அது சபை தெரியும். வீடு தெரியும், சபை தெரியும். வீடு சபை. இவன் இப்படி மார்பில் குத்தப்பட்டுதான் சூரியன். இந்த வாரம் ஒரு சபை, அடுத்த வாரம் இன்னொரு சபை.
ஆமென். சூரியன் ஐந்திருக்கு. அவர் சிரசில் 12 நட்சத்திரம் 12 உபதேசங்கள், அதாவது 12 அப்போஸ்தலர்கள் உபதேசங்கள் அவர் தலையில் மேல் இருந்தது. இதைத்தான் நம்ம தூக்கி சுமக்கணும். பாத்துங்க போய். ஆமென். அல்லேலூயா சொல்லலாமா? இதுதான் தூக்கி சுமக்கணும். நீங்க இது உங்க தலைமையில இருக்கணும். எந்த சூழ்நிலை உபசரி விடக்கூடாது. ஆனா இது நிக்கணும்னா இது இருக்கணும். எது? சூரியன். ரெண்டு இது பிரயோஜனம். கேளுங்க வாசி. அவள் பாதங்களின் கீழே 1ஆம் அதிகாரம் சந்திரன் கிருபை இருக்கிறாவோ. இவனுக்கு முன்னாடி ஒரு சர்ப்பம் நிற்கிறது. இவன் வயிற்றுக்குள்ள பிள்ளை இருக்கிறது. ஆனா கிருபையில நிற்கிறான். கிருபை நிக்கிறனா சபை உடைஞ்சிடும். ஆகவே எந்த சூழ்நிலையிலும் நாம் கிருபையில் இருக்க வேண்டும். விழாதபடி ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். எச்சரிக்கையாக இருக்கணும். புரியுதுங்களா? ஆமென். தலையில உபதேசம், மார்பிலே சூரியன், கீழே கிருபை. பழைய ஏற்பாடு சபையில் பிரமாணம் நின்றாங்க, விழுந்தாங்க. ஆனா நமக்கு கிடைச்சது கிருபை. கிருபை நின்று கொண்டிருக்கிறோம். எத்தனை கொரோனா வந்தாலும் அசைக்காது. ஆமென் சொல்ல. ஆமென். எத்தனை வியாதி வரட்டும் உன்னை தொடவே தொடாது. ஏன்? நீ நிற்கிறது எதுல? கிருபை. கிருபைதான் நம்மை தாங்கிக் கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம். அதைத்தான் பவுல் சொன்னார். கிறிஸ்து என்ன ஒரே புருஷனுக்கு நீங்கள் நானும் நீ வயிறாக்கி நியமிக்கப்பட்டிருக்கிறோம். இதற்காக பவுல் கர்வவேதனைப்படுகிறார். ஒரு ஊழியக்காக, ஒரு ஊழியத்துக்காக, சபைக்காக, மக்களுக்காக இரவும் பகலும் கர்வவேதனைப்படுகிறார். நாளைக்கு வந்துருவாங்களா? ஏன் வரல? எதுக்கு வரல? இதே ஓடிட்டு இருக்கும். படம் வர மாதிரி ஓடும். ஆமென் சொல்லலாமா? 4ஆம் அதிகாரம் 19 வருஷம். கிறிஸ்து உங்களுக்கு உருவாகும் அளவும் கலக்க சபைக்கு எழுதுறாங்க. உங்களுக்காக மறுபடியும் கர்த்தவேதனைப்படுகிறேன். ஆமென். சத்தமா ஹல்லேலூயா. உபவாச கூட்டமானாலும், ஆலயாராதனாலும், காலையாராதனாலும் ஒவ்வொரு நாளும் மழைக்கால் போயிட்டு ஒரு ஊழியக்காரர் கர்த்தவேதனைப்பட்டு தான் பிள்ளைகளை பெற்றெடுக்கிறார். ஆனால் சீக்கிரத்துல உங்களுக்கு சொல்ல சில சபையை ஊழியக்காரர் தள்ளி விடுகிறார். அதற்காக படுகிற பாடுகளுக்கு பணம் உண்டா? சம்பளம் உண்டா? புரியுதுங்களா? சம்பளம் இருக்கா? போன வாரம் எங்க சபையில் ஒருத்தர் கால் வராங்க. போன வாரம் தான் அந்த இதெல்லாம் காலை வீக் போயிடுச்சு. வீக்கமான போயிடுச்சு. சொல்லலாம். அதுக்கு எனக்கு சம்பளம் உண்டா? எவ்வளவு கொடுப்பாங்க? எவ்வளவு கொடுத்தா அது நிவர்த்தி ஆக்க முடியும்? அதுக்கு இடம் உண்டா? இல்ல. அல்லேலூயா சொல்லலாம். ஆமென். ஆகவே சிறு பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களுக்கு உருவாக வரைக்கிறாய். இத்தனை பாடல்கள், ஜெபம், ஆராதனை. நான் நினைக்கிறேன் ஜெபம், பாட்டு இதை திருப்பி செஞ்சு எப்படி இருக்குன்னு கேட்கிறேன். ஐயோ என்னது அது? என்ன தெரியுமா விஷயம்? உங்க பாஷையில பேசுறேன். முதல்ல அடுப்புல கடாய் வச்சுட்டேன். அப்படி என்ன ஊத்துங்க? என்ன ஊத்தாத? முதல்ல குழம்பு வச்சிருக்க. அந்த குழம்பு நீயே 8 மணி ஊத்துக்க. ஏன் ஜெபிக்கிறாங்க? ஏன் பாடுறாங்க? ஏன் ஆராதிக்கிறாங்க? ஏன் செய்தி போடுறாங்க? என்ன இவங்க இதையே பாடமா செய்யறானுங்களே? அது ஒரு நாள் யோசிப்பாங்க. இவங்க என்ன ரொம்ப கதை அடிக்கிறாங்க உள்ள. ஆஹா, ஈட் பண்ணி கொண்டாந்து செய்தி விடும் பொழுது லீதியால் இருதயம் திறந்தது போல உங்கள் இருதயம் திறக்கப்படும் போது இந்த வசனம் ஒன்று எப்போ வரணும்? உங்க ஐயா 10 மணிக்கு முதல் போன் பண்ணாரு. எத்தனை மணிக்கு ஐயா? 10 மணிக்கு வந்தது. ஹலோ 2 நாள் கழிச்சு 9க்கு வந்தது. அப்புறம் முதல் நாள் கழிச்சு 9 காலம் வந்தது. நேற்று போன் பண்ணி 8 காலம் வந்தது. எதுக்காக சொல்றேன்? நான் இல்ல நான் வந்து அங்கேயே 10 சொல்றேன்.
ரூத்துக்கு மாமியார். அந்த மாதிரி இவர் எந்த காரியத்தோட சங்கத்தில் எடுத்தார்னா எங்களை உயிர் எடுப்பார் பாரு. ஐயோ, நைட்டு 11 மணிக்கு நான் சொல்றது கேளுன்னுவார். இன்னும் இது வரைக்கும் நீ சொல்றதானே கேட்டுக்கிறேன். கேள எதிர்க்க ராத்திரியில் 11:30 மணிக்கு பக்கத்தில் எஸ்ஆர்ல தூங்க மாட்டார் அவரு. அலையில சொல்லலாமா? இவர் ரொம்ப கொடுமையாக இருக்கும் எங்கள் கதைங்க. 12 மணிக்கு பாட்டு அதுக்கு சின்ன சத்தம் வந்தால் கூட ஏந்துக்கும். ஏந்து வெளியே ஓடி போடு கதை சத்துக்குது. ஜெபம் பண்ணுவாங்கல்ல ராத்திரியில் என்கிட்ட ஜனங்க நைட்டில் ஜெபம் பண்ணுவாங்க. ஏந்து உட்காந்து நான் 1 மணி நேரம் நான் நிறைய நேரம் ஜெபம் பண்ணுவேன். 2 நிமிஷம் பண்ணிட்டுலாம் வைக்க மாட்டேன். அதனால் இது என்ன பண்ண ஏந்து போய் சோபாவில் படுத்துக்கோ. திரும்ப ஜெபத்தை விட ஆள் இருக்காது. அலையில சொல்லலாமா? அல்லேலூயா. ஆனால் கஷ்டப்படாது. போய் நேரம் படுக்க தூக்கத்துக்கு இடம் கொடுத்துரும். ஆமென் சொல்லலாமா? கிறிஸ்து உங்களுக்குள் உருவாகும் அளவும் நான் கர்ப்ப வேதனைப்படுகிறேன். ஆமோஸ் 9ஆம் அதிகாரம் 12 வாசிக்கலாம். ஆமென். அங்கு கன்னிகை விழுந்தால் இங்கு கூடாரம் விழுகிறது. நல்லா கவனிக்கணும். அங்கே பரிசுத்தம் விழுகிறது, பிரதிஷ்டை விழுகிறது. ஆனா இங்கு கூடாரம் என்பது சாட்சி விழுகிறது. சபைக்கு நீ சாட்சியா ஜீவிக்க வேண்டும். சாட்சி இல்லாத வாழ்க்கை வாழக்கூடாது. இங்க தாவீதின் கூடாரம் கீழ் விழுந்து போனது. ஆமென் சொல்லலாமா? விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை மீண்டும் வாசி. மறுபடியும் திறப்புகளை அடைத்து அப்படின்னா என் பரிசுத்தத்தில், என் ஆராதனை விஷயத்தில், என் குடும்பத்தில் எங்கெல்லாம் திறப்புகள் இருக்கிறதோ, பிள்ளைகளுடைய வாழ்க்கையில், கணவன்மனை வாழ்க்கையில் எங்கெல்லாம் திறப்புகள் இருக்கிறதோ, பழுதடைந்து போயிருக்கிறதோ அவையெல்லாம் எடுத்து கட்டி பூர்வ நாட்கள் இருந்தது போல் ஆதி அன்பு, ஞானஸ்தானம் எடுத்த நாட்களில் ஒப்பு கொடுத்தல், நீ கரை என்ன பொழுது தேவனோடு கூட செய்த உடன்படிக்கை, பூர்வ நாட்களில் கடைசி நாட்களில் உன் திறப்புகளை எல்லாம் மூடி, உன் காயங்களை கட்டி, உன்னை உருவாக்கி, உன்னை உருவேற்படுத்தி, விழுந்து போல உன்னை மீண்டுமாய் சாதித்து கர்த்தர் உன்னை நிறுத்துவார். அவர் தன்னோடு கூட சேர்த்துக் கொள்வார். அவர் ஒரு காலம் உன்னை கைவிடாதவர். ஆகவே உன் சாட்சி நீ ஞாபகம் கவனமாயிரு. உன் சாட்சி விழுந்து போகாதபடி எச்சரிக்கையாயிரு. ஆமென். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 9 வாசிக்கலாம். எபிரேயர் 11:9. விசுவாசத்தினாலே வாக்குத்தத்தம் பண்ண பத்து வாசிங்க. தேவன் கட்டி உண்டாக்கின அந்த அஸ்திபார நகரத்துக்காக அவன் காத்திருந்தான். ஆமென். நம்பிக்கை, அதாவது இந்த கூடாரத்தின் அர்த்தம் என்னன்னா நம்பிக்கை இல்லாமல் இருப்பது. சில என்ன சொல்வாங்க, நான் இவ்வளவு நாள் சபைக்கு போறேன், கொஞ்சம் கூட விடுதலை ஆகல, பரலோகத்தை யார் பார்த்தது, இயேசு எப்ப வரப்போறாரு, அதெல்லாம் சும்மா சொல்றானுங்க. இப்படி நம்பிக்கை இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்வார்கள். ஆகவே மீண்டும் அந்த நம்பிக்கையில் கர்த்தர்களை தூக்கி நிறுத்தும்படியாகத்தான் விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை தேவன் கொண்டு வருகிறார். சத்தமா அல்லேலூயா சொல்லமா? அல்லேலூயா. நீர் விழாதபடி எச்சரிக்கையாயிரு. தாவீதின் கூடாரம் விழுந்தது, இஸ்ரவேல் கன்னிகை விழுந்தாள், பரிசுத்தம் போச்சு, ஆராதனை போச்சு, பாடல் போச்சு, ஆடல் போச்சு, இவையெல்லாம் போனது. ஆகவே நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். சத்தமா அல்லேலூயா சொல்லமா? அல்லேலூயா. எதற்காக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? அந்த அஸ்திவாரம் உள்ள நகரத்திற்காக. ஆகவே ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மை விழாதபடி தூக்கி நிறுத்திக் கொண்டே இருக்கிறார். நமக்கு ஆபத்து வரும்போதெல்லாம், பிரச்சனைகள் வரும்போதெல்லாம், சூழ்நிலைகள் மாறி போவதெல்லாம் தேவன் நம்மை கரம் பிடித்து தூக்குகிறார், நம்முடைய தேவையெல்லாம் சந்திக்கிறார். ஆமென். அல்லேலூயா. மூன்றாவது புலம்பல் 5ஆம் அதிகாரம் 16 வாசி. தலையில் அந்த கிரீடம் எழுந்தது.
நாங்கள் பாவம் செய்தோமே. அல்லேலூயா சொல்லமா. என் தலைகள் கிரீடம் விழாதபடி நான் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ஆமென். ஊழியம் செய்கிற பிள்ளைகள் மிக எச்சரிக்கையா இருக்கணும். உன் தலையில் இருப்பது கிரீடம். ஜெபத்தில் இருக்கிற பிள்ளைகள் ஜாக்கிரதையா இரு. உன் தலையில் இருக்கிறது கிரீடம். அது விழாதபடி என்ன பண்ணு? எச்சரிக்கையாயிரு. ஐயோ கிரீடம் விழுந்ததே. விழுந்த கிரீடத்தை மீண்டும் எடுப்பிக்க முடியுமோ? லேலே சொல்லமா. லேவியராக 21ஆம் அதிகாரம் 12 வாசிங்க. பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து நீ புறப்படாமல், அப்படின்னா நீ இருக்கிற இடத்தை விட்டு, இருக்கிற சபையை விட்டு, இருக்கிற ஆராதனை விட்டு நீ புறப்படாத. அப்படி நீ புறப்பட்டால் உன் தலைகர கிரீடம் கீழே விழும். உன் கொடுக்கப்பட்ட ஊழியம் எது, கொடுக்கப்பட்ட இடம் எது, கொடுக்கப்பட்ட பாகம் எது, எதை ஊழியக்கார உக்கரானத்தை எதை கொடுத்திருக்கிறார் என்பதை நீ மறந்து போகாத. அப்படி நீ மீறினால் உன் தலைகர கிரீடம் கீழே விழும். எத்தனை ஊழியக்காரவனை தூக்கி நிறுத்த முடியாது. பரத்திலிருந்து கொடுக்கப்பட்டால் ஒன்றையும் நீங்களும் நான் பெற்றுக்கொள்ள முடியாது. அப்போ ஒரு காரியத்தை ஊழியக்காரன் விருதாவா செய்வது இல்லை. தேவனிடத்தில் கேட்டு, தேவனாகிய கர்த்தர் கொடுத்து, இருவரும் சம்மதித்து கொடுக்கிற ஊழியம் தான் உனக்கு கொடுக்கிற ஊழியம். இது நீ அல்ல தட்டாத. இந்த அபிஷேகத்தை நீ இழந்து போகாத. ஆமென். பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு நீ போகாத. 2018 17 நினைக்கிறேன், 17 உலகமெல்லாம் கேட்கிற மாதிரி ஒரு சத்தம் என் காதில் கேட்டுச்சு. அந்த சத்தத்தினுடைய அர்த்தம் என்னன்னா, வெளியே போகாத. அந்த எப்படி கேட்குதுன்னா, உலகமெல்லாம் கத்தனா ஒரு சத்தம் எப்படி போகும், அந்த மாதிரி ஒரு சத்தம் என் காதில் கேட்குது. எழுந்துங்க, அந்த சத்தத்தை கேட்டு, இவ்வளோ பெரிய சத்தம் என் காதில் கேட்குது. வெளியே போகாத, வெளியே போகாதுன்னு ஒரு 3 முறை கேட்டுச்சு. அதை நான் என்ன பண்ணேன், ஏதோ ப்ராப்ளம் அப்படின்னு அந்த சொல்லப்பட்ட நாட்கள்லேருந்து ஒரு 6 மாதம் வெளியில் போகல, வீட்டுக்குள்ளே இருந்தேன், எங்கேயும் போகாம. 19 தான் தெரியுது அதோடைய விளக்கம். என்ன கொரோனா எப்போ சொல்லிட்டு அறித்தா? 17 சத்தம் வந்து பயந்து பிதிரி எழுந்து உட்காந்து, என்னடா அது வெளியே போகக்கூடாதுன்ற, வெளியே போனால் ஊழியம் எப்படி செய்யுது, ஹவுஸ் விசிட்டி பண்ணுறது, ஒரே கலக்கம். அப்புறமா தான் விளக்கமே 19 தான் தெரிஞ்சுது. 19 எனக்கு ஒரு விஷயம் கிடச்சிது. ஆண்டவர் என்ன இது இப்படி நடக்குது அப்படின்னு கேட்டால் நிறைய மாத கர்ப்பிணி ஒரு பெண், கருப்பு ட்ரெஸ் போட்டுங்கிறான், முக்காடு போட்டுனுக்கிறான். அதாவது குழந்தை பெற இன்னும் ஒரு சில நாட்கள் குழந்தை பெற அப்படியே பக்குவம். அவள் வந்து ஒரு பாழான கிளத்துக்குள்ளே இறங்குறான். என் தரிசனம் 19 கொரோனா வந்து அந்த மாதமே வந்து தரிசனம். அப்போது பால் கொடுக்கிறவர்களுக்கும் கர்ப்பவதிகளுக்கும் அப்போ கடைசி காலம் ஆயிட்டா. அடுத்து உடனே இன்னொரு தரிசனம். ஒரு அரிவாள் ஒரு தேசமெல்லாம் அறுக்கிற மாதிரி ஒரு பெரிய அருவா வானத்துக்கு கீழே இறங்குது. அப்போ ஏராளமான மக்கள் மடிந்து போவார்கள். அது தெரிஞ்சுக்குது. அடுத்தது அப்போ இன்னொரு விஷயம். அது என்ன விஷயம்னா, ஒரு கூடை நிறைய மீன் இருக்கு. திரும்பி பார்க்குறோம், அந்த கூடையில் மீன் காணும். அது ஒரு 4-5 மீன் தான் நொந்து போன மீன், ஒரு 5-6 மீன் அதில் இருந்தது. பாக்கி எல்லா மீனும் காணும். அப்போது இப்போ இனி வர நாட்களில் சபை எடுப்பார் என்கிற தீர்மானத்துக்குள்ளே நான் வந்துட்டேன். அல்லேலூயா சொல்லாமா. என் டைரியில் எழுதி வச்சிருக்கிறேன். அதுக்காக தான் சொன்னேன், இனி வியாதி நிற்காது, யுத்தம் நிற்காது, பஞ்சமும் பசியும் நிற்காது, யாரும் தூக்கி நிறுத்த முடியாது. இவையெல்லாம் செழிப்பா இருந்துட்டா ஏன் கடவுளை ஆராதிக்கணும்? எல்லாமே நடந்துட்டா ஏன் கடவுளை ஆராதிக்க இல்லையே. இப்போ இதில் பிரச்சனை வந்தால் தானே நான் தேவனை கூப்பிட முடியும். அல்லேலூயா சொல்லமா. ஆகவே நீ பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு என்ன பண்ணாத, நீ புறப்படாத. உன் ஊழியத்தை விட்டு நீ புறப்படாத. உன் கொடுக்கப்பட்ட இடத்தை விட்டு நீ புறப்படாத. ஸ்தலத்தை விட்டு நீ புறப்படாத. வாசிங்க. இந்த நீ அதை விட்டுட்டு நீ வெளியே போனா நீ பரிசுத்த குலைச்சலாக்குன்னு அர்த்தம். போகாத. தேவன் அதற்காக தேவனை நியமித்திருக்கிறார், தீர்மானித்திருக்கிறார். இருக்கிற இடத்தை விட்டு கூட நீ போகக்கூடாது. தேவன் எங்குக்கு போய் வச்சிருக்கிறாரோ நீ அந்த இடத்துல உறுதியா நில்லு. ஆமென். சத்துரை தான் கையில் கொடுத்துட்டு போனாரு, நான் திரும்பி வருவேனார். எப்போ வருவாரு? அது வரைக்கும் நீ காத்துரு, அவனை பார்த்துக்கன்னு சொல்லிட்டு போனார். ஆக அவர் வருவார். உனக்கு சொன்னவர் சொல் தவறாதவர், வாக்கு மாறாதவர்.
மிஸ் பண்ணிடாத, இழந்து போய்விடாத. உன் தலையில் தேவன் கிரீடத்தை வச்சிருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. உன் அபிஷேகத்தை இழந்து போகாத. இயேசு கிறிஸ்துவுக்கு 3 அபிஷேகம் கொடுக்கப்பட்டது தெரியுமா? எதற்காக? ஒரு அபிஷேகத்தை நீ வாசிங்க, சொல்ற. நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 23 வாசிங்க. பூமி உண்டாகும் என்பதாக நீ ஆராதிக்கிற கடவுள் யார் என்று பார். நீ ஆராதிக்கிற தெய்வம் யார் என்று நீ சொல். வெளியே போய் சொல்லு. இயேசு யாருன்னா சொல்லு. நான் ஆராதிக்கிற இயேசு பூமி உண்டாகும் முன்பதாகவே இருந்தவர். அங்க போய் இயேசு யாருன்னு நடிச்சிடுவான். உன்ன மட்டும் இல்ல, பாச நல்லா திட்டுவான் நீ பதில் சொல்லலாம். இவ்வளவு நாள் இந்த ஊழியத்துக்கு போயிட்டு ஊழியம் செஞ்சு டாக்ஸி பண்ணும்போது இயேசு யாருன்னு கேட்டால் என்ன சொல்லக்கூடாது? என்ன சொல்லணும்? என்ன செய்யக்கூடாது? முழிக்க கூடாது. அவனுக்கு பதில் சொல்லணும். இயேசு யாருன்னு பதில் சொல்லணும். என்ன சொல்லணும்? வாசி. பூமி உண்டாகுது முன்பதாகவே ஆதி முதற்கொண்டு அனாதையாய் அன்றைக்கே ஒரு முதல் அபிஷேகம் அவர் கிடைக்கப்பட்டது. ஏன் அவர் அபிஷேகம் அனுப்பிதான்? இந்த பூமி உண்டாக்க ஒரு அபிஷேகம் தேவை. சமுத்திரம் உண்டாக்க ஒரு அபிஷேகம் தேவை. சூரியனை சந்திரன் உண்டாக்க அபிஷேகம் தேவை. நட்சத்திரம் உண்டாக்க அபிஷேகம் தேவை. கைப்பிடித்து கொடுக்கிற ஒரு அபிஷேகம் வேணும். ஊழி செய்வதற்கு ஒரு அபிஷேகம் வேணும். சும்மா கணக்குக்கு பிரதிஷ்டை பண்ண பாருல. நான் இப்ப எவ்வளவு கொடுத்தீங்க? இல்லையா? கொடுத்துருக்க மாட்டீங்கள? அல்ல சொல்லலாமா? ஆமென். அதுக்கு வரல. இயேசு கிறிஸ்துவுக்கே அபிஷேகம் தேவைப்பட்டது. ஏமா? பூமியை உண்டாக்க, வானத்தை உண்டாக்க, சமுத்திரத்தை உண்டாக்க, நட்சத்திரங்களை உண்டாக்க, சூரியனை உண்டாக்க ஒரு அபிஷேகம் தேவை. ஆகாது தலையில இருக்கிறது பயப்படாது, அது கீழே விடாதபடி எச்சரிக்கையாயிரு. அதற்காகவே தேவன் அவரை அபிஷேகம் பண்ணினாரா. இப்ப சாபிச்சிட்டாரு இயேசு. சாபிச்சு முடிச்சிட்டு 4000 ஆண்டுகள் பிறகு பூமிக்கு வரார். இன்னொரு அபிஷேகம் கொடுக்கப்படுது அவருக்கு. வாசி லூக்கா சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம். கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். ஆமென். தரித்திரருக்கு சுவிசேஷம் அறிவிக்க வேணும். உனக்கு அபிஷேகம் தேவை. இருதயம் நொறுக்கப்பட்டு வருகிற மக்களுக்கு நீ சொல்லணும்னா உனக்கு அபிஷேகம் தேவை. சும்மா ஊழியம் செய்ய முடியாது. நானும் பாஸ் ஆக முடியாது. நானும் ஊழியம் செய்ய முடியாது. நானும் சர்ச்சை கட்ட முடியாது. கிள்ளுக்கரை அல்ல இது. கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். இது 2வது அபிஷேகம் அவர் பெற்றது. இது எதற்காக? இந்த உலகத்தில் நான் ஊழியம் செய்ய போறார். தரித்திர மத்தியிலே போக போகிறார். மரணத்தின் நடுவிலே போக போகிறார். நொறுங்குள்ள மக்கள் மத்தியிலே போக போகிறார். பிசாசு பிடிச்ச மக்கள் மத்தியிலே போக போகிறார். வியாதி உள்ள மக்கள் மத்தியே போக போகிறார். நீ நல்லா கவனிங்க. மார்க்கு லூக்கால் எழுதப்பட்டிருக்கிற சில வசனம் நான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்கிறேன். அங்க இருந்த ஜனங்கள் இயேசுவை மாலை பொழுது தான் தேடினார்கள். எப்போ? காலையில் ஒருவனும் இயேசுவை தேடல. மாலை. நீங்க என்ன நினைக்கிறீங்க? மாலைக்கு அப்புறம் என்ன வரும்? இரவு. ஏன்? நாடகம் பார்க்கறது, புழக்க ஒரு 6 படம் பார்க்கறது. அல்லேலூயா சொல்லலாமா? இரவு எதுமா வருது? ராக்காலம் என்பது ஆபத்து காலம், மரண காலம், வியாதியின் காலம், போராட்டத்தின் காலம், சத்துருவின் அலைச்சல் இருக்கிற நாட்கள், நேரங்கள், எவனை விழுங்கலாம் என்று வகை தேடுகிற காலம். அந்த காலத்தில் தான் இயேசுவை தேடினார்கள். நிறைய பேர் காலையில் நல்லா இருப்பாங்க. எப்பதான் பிரச்சனை வரா?
பொழுது போக 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 தான் பல்லு வலி, தலைவலி, வயிற்று வலி எல்லாம் எப்போதான் வர்றா? 10 மணிக்கு மேலே தான் ரொம்ப ஓவராக வரும். ஏன்? அவர் டைம் அது. ஆமென். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணு? இயேசுவை தேடு. ஆபத்து வர முன்னாடி இயேசுவை தேடு. அவர்கள் இயேசுவை தேடினார்கள். ஏன் அவருக்கு ஏன் அபிஷேகம் கொடுக்கப்பட்டது? தரித்திரருக்கு சுவிசேஷ பிரசங்கிக்கும்படி, ஊழியம் செய்யும்படி, ஜனங்களை உருவாக்கும்படி, தேவன் பக்கமாய் திருப்பும்படி நமக்கு ஒரு அபிஷேகம் தேவை. அல்லேலூயா சொல்லமா? அல்லேலூயா, அல்லேலூயா. கீழே இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவனுக்கு விடுதலையும், குருடருக்கு பார்வையும் பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும், கர்த்தருடைய அனுகிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் வரப்போகிற நாளை சொல்லி என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிறது இடத்தை அவர் கண்டு, அதற்காகவே இயேசு கிறிஸ்துவை பிதாவானவர் அபிஷேகம் செய்தார். அல்லேலூயா சொல்லமா? ஓ, நீங்கள் ஊழியத்துக்கு வழங்க கொண்டு வந்திருக்கிற காரணம் என்ன? அதற்காகவே இந்த 4:18 படி நீங்கள் புறப்பட வேண்டியது இருக்கிறது. சபைகளை ஸ்தாபிக்க வேண்டியது இருக்கிறது. ஊழியம் செய்ய வேண்டியது இருக்கிறது. ஆமென். தரித்திரத்தை கொண்டு வர வேண்டியது இருக்கிறது. அதற்காகவே இந்த அபிஷேகம். அல்லேலூயா சொல்லமா? அல்லேலூயா. 3வது அபிஷேகம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. வாசிங்க சங்கீதம் 2ஆம் அதிகாரம் 6 வாசிங்க. ஆமென். நான் என்னுடைய பரிசுத்த பர்வதமாகிய சீயோனிலே என் ராஜாவை நான் அபிஷேகம் பண்ணினேன். ஆமென். இது 3வது அபிஷேகம். மேலே போ. இது எதற்கு? ஆமென். விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை கட்டி எழுப்பி கீழே விழுந்த கிரீடத்தை தூக்கி நிறுத்தி விழுந்து விடுமோ என்று பிதாவினிடத்திலே பரிந்து பேசிக்கொண்டு எல்லாவற்றையும் தன் பக்கமாக இழுத்துக் கொள்ளத்தக்கதாய் இயேசுவானவரை 3வது அபிஷேகத்துகளை பிதா நடத்தி கொண்டிருக்கிறார். ஆமென். இப்ப அந்த கனெக்ஷன் தான் இப்ப நம்ம ஓடிட்டு இருக்கிறோம். நீங்களே நான் விழுந்து போகாதபடி என் ராஜாவை நான் அபிஷேகம் பண்ணினேன். அல்லேலூயா சொல்லமா? இரவும் பகலும் என்ன கடங்காத பெருமூச்சுகளோடு கூட போராடி ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். இந்த அபிஷேகம் தான். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். 4வது விழுகை சகரியா 11ஆம் அதிகாரம் 2 வாசிக்கலாம். கேதுரு மரங்கள் விழுந்தது. புலம்புங்கள். ஆம். காரணம் நீதிமான். கேதுரு மரங்கள் நீதிமானுக்கு ஒப்பிடப்படுகிறது. நீதிமான் கீழே விழுகிறான். பரிசுத்த மாத்திரம் அல்ல, கிரீடம் மாத்திரம் அல்ல, சாட்சி மாத்திரம் அல்ல, இங்கே விழுகிறது நீதியும் கீழே விழுகிறது. நீதிமான் விழுகிறான். நீதிமான் பனை போல செழிக்க வேண்டியவன் நீதி தவறுகிறான், சொல் தவறுகிறான், வாக்கு மாறி போகிறான். ஒப்பு கொடுத்ததை பொருத்தனை பண்ணினதை நிறைவேற்றாமல் போகிற கூட்டம் இது. ஆமென். தேவனிடத்தில் ஒப்பு கொடுத்தத, தேவனோடு உடன்படிக்கை செய்தத, தேவனோடு கரம் பிடித்தத நிறைவேற்றாமல் போகிற கூட்டம் இது. இந்த கூட்டம் கீழே விழுகிறது. இவர்கள் நீதிமான்கள் தன் நிலையில் நிற்பது இல்லை. அல்லேலூயா சொல்லமா? ஏதோ ஒரு விஷயத்தில் நீ தவறக்கூடாது. எந்த விஷயத்தை ஆணையிட்டதில் நஷ்டம் வந்தாலும் தவறாது இருக்கிற கூட்டமா இருக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லமா? அல்லேலூயா. சங்கீதம் 92ஆம் அதிகாரம் 12 வாசிக்கலாம். வாசிமா. நீதிமான் பனையை போல் செழிப்பான். கழுத்தை கொடுத்தா நிற்கணும், தலையை கொடுத்தா நிற்கணும், சொல் தவறக்கூடாது, வாக்கு மாறக்கூடாது. ஊழியம்னா ஊழியம் தான்.
அது எத்தனை பாடுகள் வந்தாலும் சரி, நிந்தைகள் வந்தாலும் சரி, அவமானம் வந்தாலும் சரி, நிக்கணும். பெரிய பில்டிங் கட்டி ஒழி செய்த ஓடி இல்லை. ஆமே அல்லையில சொல்லாமா. முத எங்க பையனை போயிட்டு பாசிபர் நடத்துப்பான்னு சொன்னேன். இப்போ 4 பேரையும் உட்காந்துருப்பாங்க. அப்போ ஸ்டார்டிங்கில் என்னப்பா 4 ஆயாங்க உட்காந்துறாங்க, போய் என்ன பாசிபர் சொல்றேன். இன்னைக்கு 400 ஆயா கிட்ட உட்காந்துக்கிறான். அந்த 4 நீ உண்மை, நான் சொன்னேன் 4 ஆயாங்களும் உண்மையா இருப்பா. எவ்வளவு கொடுப்பாரு? 400 கொடுப்பாரு. கொடுத்தாரா இல்லையா? நீ கொஞ்சத்தில் உண்மையாயிரு. யாரை பண்ண நோக்கி பாரு? அழைச்சவரை நோக்கி பாரு. பாசேனா கொடுப்பாருன்ட்டு அது இல்லை. ஆமென். அழைத்தவரை கூப்பிட்டீன்னா இதை விட பல மடங்கு கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தால் நான் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருப்பேன். அல்லையா சொல்ல மாட்டேன். அசையக்கூடாது டேவிட்டு, அசையவே கூடாது. அசைஞ்சா நீ நீதிமான் கிடையாது, அக்கிரமக்காரன். அசையவே கூடாது. சபையில் எந்த வேணாலும் நடக்கட்டுமே. அலையில சொல்லமா. நான் இந்த ஊழியத்தில் மாத்திரம் எங்கேயுமே ரோட்டில் கூட நின்று மைக் கொடுத்துட்டேன்னா நான் அடிக்கு பயப்பட மாட்டேன். அலையில சொல்லமா. ஆமாம், அடிக்கெல்லாம் பயப்பட மாட்டேன். எவ்வளோ வருதோ பேசிடுவேன் நான். அவன் என்னத்தானே நான் அவனை தள்ளுவேன். செத்துரு, எங்க கைப்பேட்டி கொடுத்துட்டு ரோட்லேயே செத்துரு, நான் வந்தால் எடுத்து அடக்கம் பண்ணிடுறேன். பயப்படாத. நான் பயந்ததில்லை இது வரைக்கும். எங்கள் சபையில் பயப்படாதான் 6ல் பேசுவேன். அங்கே யாரும் வரவே மாட்டான். ஏன்? எனக்கு கொடுக்கப்பட்ட 4 வரைக்கும் ஒருத்தனும் என்னை தொட முடியாது. உன் தலைமையில் இருக்கிற அபிஷேகம் இருக்கிற வரைக்கும் உன்னை சத்துரு தொட முடியாதுங்க. 5 மீனிங்களை கூட கொரோனா வரட்டும், உன்னை தொடாது. ஆமா டேவிட், உன்னை தொடாது. பயப்படாத. அலையிலே சொல்ல அல்லேலூயா. நீதிமானா இருக்கிற உன்னை எப்படி தொடும்? ஆமென். கர்த்தர் அதை புறம் எதுக்கிட்டு ஓட செய்வார். ஒரு பொண்ணு நேற்று எங்கள் சபையில் 4 பேர் பாஸ்டிங் இருக்கிறாங்க. இப்போ அதில் ஒரு பொண்ணு என்ன சொல்லிக்குது, இந்த பாஸ்டிங் இருக்கிறதுக்கு முன்னாடி 25 நாள் காலையில் சாப்பிடலையா. அது நேற்று சாயங்காலம் அது முடிக்கிறேன் நான் சொல்லுது. அது இந்த 3 நாள் பாஸ்டிங்கு நான் 25 நாள் காலையில் சாப்பிடலன்னு ஏன்னு கேட்டேன் நான். அவர் என்கிட்ட பேசணுன்னு தான் நான் சாப்பிடல. ஆமென். இது முரட்டுத்தனமான விசுவாசம். இது பேசிட்டாருப்பா நேற்று அந்த பொண்ணுக்கிட்ட. அலையில சொல்லாமா. அவர் பார்த்துட்டாவோ அழுவுது. ஏந்து என்ன சொல்ற? ஆமென். நீ என்ன சொல்றியோ கர்த்தர் அதை உடனே செய்வார். ஜபத்தை உடனே கேட்பார். ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 1ஆம் அதிகாரம் 21 வாசிக்கலாமா? எப்படி வேசியாய் போயிட்டு வரல தமிழ். நீ என்ன படிச்சாலும் பயில் படிக்க முடியாது. உண்மை உள்ள நகரம் எப்படி வேசியாய் போட்டு? உண்மை எல்லாவற்றையும் நீ உண்மையாயிரு. ஆபீஸ் விஷயத்தில் உண்மையாயிரு. காணிக்க கொடுக்கிறதுல உண்மையாயிரு. தசமா கொடுக்கிறதுல உண்மையாயிரு. ஆராதனைக்கு வருவது உண்மையாயிரு. சும்மாவா கிரீடத்தை தள்ள வைப்பாரு? நீ விளையாடுறதுக்கு வைப்பாரு? ஆமென். உண்மையாயிரு. எந்த விஷயத்தில் நீ உண்மையாயிரு. குடும்பத்தில் உண்மையாயிரு. கணவனிடத்தில் உண்மையாயிரு. பிள்ளைகளிடத்தில் உண்மையாயிரு. இல்லைன்னா கிரீடம் எடுபட்டு போய்விடும். எத்தனை லட்சம் கொடுத்தாலும் அந்த கிரீடத்தை நீ வாங்க முடியாது. எத்தனை ஊழியக்காரன் தலைமையில் கை வச்சு கிரீடத்துக்கு வைக்க முடியாது. உன் கிரீடத்தை நீ தான் பாதுகாத்துக் கொள்ளணும். உன் அபிஷேகத்தை நீ தான் பாதுகாத்துக் கொள்ளணும். அலையிலே சொல்லாமா. ஆமென். கொஞ்சத்துல உண்மையாயிரு. ஏன்னா உன் தலைமையில் இருக்கிற அபிஷேகம் அப்படிப்பட்டது. கீழே 25 வாசிமா. உன் களிம்பு நீங்க உன்னை சுத்தமாக்கி. 26 வாசி. திரும்ப உன் வாழ்க்கையை சீர்தூக்கி கர்த்தர் நிறுத்துவார். பின்பு நீ நீதிபுரம் என்றும்
சத்திய நகர் என்று பெயர் பெறுவாய். மீண்டும் கர்த்தர் உன்னை ஸ்தானத்தில் கொண்டு நிறுத்துவார். இன்றைக்கு நீ ஒப்புக்கொடு. ஒருவேளை உன் வார்த்தையில் நீ தவறி இருந்தால், உன் ஆபீஸில் நீ தவறி இருந்தா, ஊழியத்தில் தவறி இருந்தா, கொடுத்த வாழ்க்கையில நீ தவறி இருந்தா, வாழ்க்கையிலே தவறி இருந்தா, இன்னைக்கு நீ ஒப்புக்கொடு. நீ ஒப்பு கொடுத்தால் நீ நீதிபுரம் என்றும் சத்திய நகர் என்று நீ பெயர் பெறுவாய். ஆமன். இதுவே சந்தர்ப்பம், இதுவே அணுகிற காலம், இதுவே ரட்சணை நாள். அல்லேலூயா சொல்லமா? அல்லேலூயா. ஓசியா 7ஆம் அதிகாரம் 7 வாசி. ராஜாக்கள் விழுந்தார்கள். ஆமே. ராஜாக்கள் என்பது ஜெயஜீவியம். ஆமே. ராஜாக்கள் என்பது ஜெயஜீவியம். ஜெய என்ன ஜெயம்? சத்துருவை எதிர்த்து நிற்பது. ஆண் பிள்ளையாகி சபை இது. இது ஒன்றுக்கு பின்னடைய கூடாது. எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் ஆமென், உன் ஜீவியத்தில் இறங்கக்கூடாது. ஜெய ஜீவியம், ஜெய கிறிஸ்து, ஜெய வாழ்க்கை. ஆமென். சத்தமா அல்லேலூயா சொல்லமா? வெளிப்படுத்தி 1:6 வாசிங்க, அது பதில் கிடைக்கும். அவருக்கு மகிமையும் கனமும் உண்டாகட்டும். அல்லேலூயா. ஜெயஜீவம் விழுந்து போகாதபடி எச்சரிக்கையாரு. ஜெயம் என்றால் ஆளுகை செய்வது. ஆமென். ஆளுகை செய்வது. இந்த ஆளுகை விட்டு நீ தவறி போய்விடாத. நீதி விட்டு நீ தவறி போகாத. ஆமென். உன் கிரீடத்தை நீ இழந்து போகாத. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கடைசி ஒன்று சொல்லி நான் முடிக்கிறேன். 2 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 27 வாசி. பராக்கிரமசாலிகள் விழுந்து போனார்கள். ஆமென். அல்லேலூயா சொல்லமா? யுத்த ஆயுதங்கள் அழிந்து போனது. கீழே இது ஆவிக்கிறவர்கள் என்ன எடுத்துக்கலாம்? ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனை போகிறது, சிலருக்கு உபவாச கூட்டம் போகிறது, மாலை சர்வீஸ் போகிறது, சகோதரிகள் கூட்டம் போகிறது. இதெல்லாம் பராக்கிரமம், பராக்கிரமசாலிகள். ஆமென். இது ஊழியம் டோட்டல் ஒட்டுமொத்தமாக அடி வாங்கிறது. அங்கே சவுலும் யோனத்தானும் கீழே விழுந்தார்கள். தேசத்தை ஆள வந்தவர்கள், தேசத்தை மீட்க வந்தவர்கள். தேவன் அவளை அபிஷேகித்தார். இஸ்ரவேலுக்கு ஒரு இரட்சகனை தேவன் உண்டு பண்ணினார். ஒரு விசேஷ அபிஷேகத்தை சவுல் மேல் ஊற்றினார். ஆனால் கில்போவா மலையில் இவன் ஜெயஜீவன் கீழே விழுந்து போனது. இவன் மாண்டு மடிந்து போனான். காரணம், 40 வருஷ காலத்தில் ஒரு நாள் கூட இவன் பெட்டி எங்க இருக்குதுன்னு போய் பார்க்கல. 40 வருஷம் ராஜ்யபாரம் செய்தான். ஒரு நாள் கூட சபை எங்க இருக்குது, பெட்டி எங்க இருக்குது போய் பார்க்கல. இந்த கொடுமைக்காரன் சாகணுமா சாகக்கூடாதா? சாகணும். ஆனா தாவீது ஆட்சி பொறுப்பு வந்த உடனே பெட்டி எங்கே இருக்கிறதுன்னு கேட்டான். அது அமினதாபின் வீட்டில் இருக்கிறது. கற்றா வண்டிய, தூக்கடா பெட்டிய, தூக்கின்னு வாடான்ட்டான். ஆமென். சலத்தை ஆயத்தப்படுத்தி பெட்டி ஆராதனை பாட்டு முழங்க செய்தான் பாருங்க. அதனால தான் ஆண்டவர் சொன்னாரு, இவன் என் இருதயத்துக்கு என்ன டேவிட், என் இருதயத்துக்கு தாவீது ஏற்றவன் சொன்னார். அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். ஆகவே ஆராதனை மிஸ் பண்ணது சவுல் தன் மகனோடு கூட மரித்து போனான். தாவீது புலம்பி அழுகிறார், ஐயோ பராக்கிரமசாலி விழுந்து போனார்களே. காரணம், கடைசி நாட்களில் எதிரியுடன் அவன் தோல்வி அடைந்து விட்டான். சத்துருவுக்கு முன்பாக விழுந்து போய்விட்டான். அமலேக்கியர் அவனை கொன்று போடுகிறார்கள். எந்த அமலேக்கியர் அவன் விட்டானோ, எந்த பாவத்திற்கு அவன் இடம் கொடுத்தானோ
ஆரம்ப நாட்களில், அதே பாவம் கடைசி நாட்களில் அவனை கொல்ல வருது பாருங்க. இதான் கர்த்தருடைய பிள்ளைகள் செய்ய வேண்டிய காரியம். நீ எந்த பாவத்துக்கு முதலாவது பார்த்துக்கலாம், இடம் கொடுத்துடலாம், இது பரவாயில்ல, இன்னும் கொஞ்சம் நாள் ஆனால் நிறைய பேர் இந்த முடி வெட்டுறது, கட்டிங் பண்ணுறது, மை வச்சுக்கிறது, அபிஷேகம் பெற்ற பிள்ளைங்க இது செய்யவே கூடாது. அதுக்கு நீ இடம் கொடுத்துட்டேன்னா கடைசி நாட்கள் அதுதான் உன்னை கொல்லும். இவனை கொண்டது அதுதான். புதிய ஏற்பாட்டு சவுல் கர்த்தருடைய பிள்ளைகளை கட்டி இழுத்து கொண்டு போனான், கொலை செய்தான். அவன் மரிக்கும் பொழுது அதே தான் அவனுக்கு சம்பவித்தது. நீ வாசித்தா தெரியும். சவுலை கட்டி அடிச்சு இழுத்துமே போட்டாங்க. ஏன்னா இவர் அங்க செஞ்சார் முதல்ல, அது முடிவில் அவர் செய்யறார். ஆக இவன் செஞ்சான், இது அவனுக்கு நேர்ந்தது. கடைசி நாட்களில் அமலேக்கியரை கொல்ல சொன்னார் ஆண்டவர், கொல்லாமல் விட்டு விட்டார். முடிவில் அதே அமலேக்கின் கையில் அவன் உயிர் போயிடுச்சு. எந்த பாவத்துக்கு நீ இடம் கொடுக்கிறாயோ அதே பாவம் கடைசி நாளில் உன்னை கொன்று போட்டு விடும். தயவு செய்து இன்றைக்கு அதை எடுத்து போட்டு விடு. உன் தலையில் இருக்கிற கிரீடம் சாதாரணமானதல்ல. ஆமென். கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்திரம். லூக்காவின் சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 4 வாசி. கோபுரம் எழுந்தது. ஆமென். இது எதை காண்பிக்கிறது? உன் தனிப்பட்ட வாழ்க்கை. ஊழியம் ஊழியம் சொல்லி வீட்டை விட்டுடாத. புரியுதா நான் சொல்றது? ஊழியம் ஊழியம் சொல்லி எதை விடாத? குடும்பத்தை விடாத. கோபுரம் விழுந்தால் டோட்டல் ஊழியம் அடிபட்டு போயிடும். ஆக இங்கே விழுந்தது கோபுரம், உன் குடும்ப வாழ்க்கை. இதை நீ விழாத, நீ ஜாக்கிரதை. எப்படி தன் குடும்பத்தை நடத்தாதவன் சபை எப்படி நடத்துவார்? குடும்ப வாழ்க்கை எச்சரிக்கையா இருக்கட்டும். கணவனுக்கு செய்ய வேண்டிய பணி, பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய காரியம், அடுத்தது ஊழியம் செய்ய வேண்டியது. அதில் நீ ஜாக்கிரதையாயிரு, அதை நீ விட்டு விடாத. கோபுரம் இடிந்த கோபுரம் குடும்ப வாழ்க்கை. கடைசி நாட்கள்ல குடும்பத்தை நீ எச்சரிக்கையாய் பார். அல்லேலூயா சொல்லமா? சங்கீதம் 48வது அதிகாரம் 12 வாசிங்க. பின்வரும் சந்ததிக்காக இந்த தனிப்பட்ட வாழ்க்கையில் இந்த கோபுரத்தை நீ கட்டி எழுப்பு. இது உயரம் போக போக இது ஆழம் போட வேண்டும், இது வேறு இறங்க வேண்டும். ஆமென். வீடு சாட்சியா ஜீவிக்க வேண்டும். சாட்சி விழக்கூடாது, குடும்ப வாழ்க்கை விழக்கூடாது. குடும்பத்தையும் கட்டி நீ எழுப்பணும், கிரீடத்தையும் பாதுகாத்துக் கொள்ளணும், நீதியாவும் வாழணும். ஆமென். அல்லேலூயா சொல்லமா? உன் கற்பும் கலங்காதபடி நீ எச்சரிக்கையாய் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். பிரசங்கி 10ஆம் அதிகாரம் 19 வாசிக்கலாம். விருந்து சந்தோஷம் செய்யப்படும், திராட்சரசம் இந்த வீடு ஒரு ஐஸ்வர்யம் உள்ள ஒரு வீடு. ஆமென். கர்த்தருடைய ஐஸ்வர்யம் நிறைந்த வீடா இருக்கணும். கர்த்தருடைய ஆசீர்வாதம் நிறைந்த வீடு அது. அது விழுந்து போகாதபடி எச்சரிக்கையாயிரு. அந்த வீட்டுக்குள் சந்தோஷம் இருக்கணும், சமாதானம் இருக்கணும், நிறைந்த திராட்சரசம் இருக்கணும், கர்த்தருடைய அன்பு நிலைத்து இருக்கணும். அல்லேலூயா சொல்லமா? அல்லேலூயா. அபிகாயில் வரா தாவீதை திருப்திப்படுத்த. அவ வரும்போது 2 துருத்தில் திராட்சரசம் கொண்டு வருவா. தெரியுமா உங்களுக்கு? 2 துருத்தில் திராட்சரசம் கொண்டு வருவா. ஏன் 4 கூட கொண்டு வரலாம்? ஏன் 400 பேர் இருக்கிறானே, ஏன் 2 கொண்டு வந்தா? அது ஆவிக்குரிய அர்த்தம் என்ன தெரியுமா? 10 கட்டளை ஆண்டவர் 2ஆ ஒடிச்சார். 2 கட்டளை கையில கொண்டு வரா. 2க்கும் திராட்சரசம் இருக்கிறது. உன் தேவனாகிய கர்த்தரை
உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல ரெண்டா உடைச்சு 2 துருத்தில் கொண்டு வர்றான். இந்த 2 உள்ள வந்ததும் தாவீது மயங்கிட்டாரு. கொல்ல வந்தவர் பாதுகாத்து அமிச்சிட்டார். அலையில சொல்லமா அல்லேலூயா. ஆக திராட்சை ரசம் வாசிக்காத. ஐஸ்வர்யானை படுக்கையில நிந்தியாத. ஆகாயத்து பறவை அது கொண்டு போகும். ஆமென். அல்லேலூயா சொல்லமா அல்லேலூயா. தேவனிடத்தில் நீ அன்பாயிரு. ஐஸ்வர்யமுள்ள வீடா இருக்கட்டும், திராட்சை நிறைந்த வீடா அது இருக்கட்டும். அதை நிந்தியாத. நீ ஒருவனே நிந்தியாத. உன் படுக்கைக்கு போக முன்பாக நீ சமாதானமாய் உன் உறக்கத்துக்கு போ. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக செய்வார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். முழங்கால் படியிடலாம்.